சக்திவேலுடைய மொபைலுக்கு ஒரு நம்பரில் ஃபோட்டோ வருது. இதை பார்த்தோன்னே என்ன யாரோ ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்பவே கரெக்டாக முத்துவேலுக்கு வந்துட்டு ஃபோன்லேருந்து ஃபோட்டோ வருது. இதை பார்த்தோன்னே என்ன எனக்கு இதே நம்பர் தான் வந்திருக்கும், நம்பர் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு ஆமாம் இதே நம்பர் தான் எனக்கும் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, என்ன ஃபோட்டோவாக இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படி ஆர்வமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்துட்டு ராஜியும் அந்த ராஜி முன்னாடி லவ் பண்ண அந்த பையனும் ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான், யாருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணா அந்த கெடுகட்டவனாக தான் இருக்கும், அதான் நம்ம பிள்ளையை இழுத்துட்டு ஓடினானல்ல, நகைக்காக தானே ஆசைப்பட்டு ஓடினா, கொண்டுட்டு போய் திருச்செந்தூரில் கழட்டி விட்டு ஓட பார்த்தான், அவன் மறுபடியும் இங்கே ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறக்கு இந்த நம்பர்லேருந்து இப்படி ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கானா நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே கரெக்டாக வந்துட்டு கால் வருது அந்த நம்பர்லேருந்து. இதை பார்த்தோன்னா என்னடா கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா பயந்துக்காத, நான் பயமா அப்படின்னு சொல்லி, எனக்கா பயம்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் எதுக்கு தேவையில்லாம இப்போ மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்தை வந்து இவன் தோண்டி கிளறிட்டு இருக்கான்னு தெரியல, அவன் மட்டும் கையில் கிடச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ஒன்று பண்ணு, அவன் பேசினானா கண்டிப்பாக காசு பணத்துக்கு தான் ஏதாவது வந்து வேணும்னு சொல்லி பேசுவானா இருக்கும், அவனுக்கு நீ ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லு, ஏதோ ஒரு இடத்துக்கு அவனை அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு கால் அட்டன் பண்ணவும் செய்கிறாரு. அட்டன் பண்ணிட்டு என்னடா யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, அதான் ஃபோட்டோவுக்கு அனுப்பிச்சிருக்கேன்ல பார்த்தீங்களே உங்கள் பொண்ணு யாரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ கல்யாணம் ஆகி ஜாம்னு சூப்பராக சந்தோஷமாக இருக்கும் போல் இருக்குது உங்கள் பொண்ணு, அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு எங்கே இருந்தால் உனக்கு என்னடா, அதை பற்றி எதுக்கடா இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம், உங்கள் பொண்ணை பற்றி எல்லாரும் அங்கே கேள்வி கேட்க தான் ஆரம்பிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் கேட்குறத நீங்கள் கொடுத்துட்டா நான் வாட்டுக்கு அமைதியாக போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காசு பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா நீயே, திரும்ப இது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கோ, நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதே நீங்கள் தானே சொல்கிறீங்களே, நீங்களே சொல்லிட்டீங்களே காசு பணம் தான் சொல்லிட்டு, சும்மா லம்பாக ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ யார் என்னன்னே தெரியாது, நீ எங்கேயாவது கிடச்ச ஒரு ஃபோட்டோ வச்சு கூட இப்படி நீ பிளாக்மெயில் பண்ணுவீல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்பா, நான் சும்மா எல்லாம் ஒன்றும் சொல்லலை, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளே நான் தான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், காலை கட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விட்றாரு. சின்னதாக ஒரு வீடியோ அமுச்சு விட்றாப்புல. இதை பார்த்துட்டு முத்துவேலு என்னடா அவன் பேசி அனுப்பிச்சிருக்கிறான், அப்போ ஒருவேளை அவன் தான் நாடவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அப்போ நீ கவலையப்படாதானே, அவனுக்கு எப்படியாவது சாமர்த்தியமாக பேசி நம்ம இடத்துக்கு மட்டும் வர சொல்லிடு, கையை காலை உடச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு முத்துவேலு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுடா, எக்கு தப்ப தேவையில்லாமல் அந்த ஃபோட்டோ வச்சு ஏதாவது பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டானே, விடுனா பணம் காசு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்திருப்பான், இல்லை மறுபடியும் அவனே கூப்பிடுவான், அவனுக்கு தான் பணம் அர்ஜென்ட் ஆச்சு, அப்புறம் என்ன பணம் வேணும்னா கூப்பிட போகிறான், கூப்பிட்டு நம்ம பேசிக்கலாம், ஆனால் ஒன்று எப்போ பண்ணாலும் சரி ஏதோ ஒரு நம்ம இடத்துக்கு வர சொல்லிடு, அதுக்கப்புறம் அவனை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடான்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னு வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டை வந்து 2-3 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. சத்தி வந்து போய் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அண்ணா என்னென்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் பூரா ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிறாங்க நம்ம பாப்பாவோடைய ஃபோட்டோவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டணும் சத்திவேலு அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு முத்துவேலை பதட்டமாக கூப்பிட்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ராஜியோடைய ஃபோட்டோ ஊர் பூரா ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்பவே ஏற்ற மாதிரி வீட்டை கதவையும் தட்டி அங்கேயும் சொல்கிறாங்க இதே விஷயத்த. அப்போ வந்துட்டு பதவி போய் பாண்டியன் எல்லாருமே போகிறாங்க, இங்கேயும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ராஜியும் அந்த லவ் பண்ணவனும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை ஊர் பூரா ஒட்டி இருக்குது. இதை பார்த்தோன்னா என்னடா அது, இதெல்லாம் என்னடா அது, ஒன்றுமே எனக்கு புரியலையேடா, ஏத்தாண்டா அவன் ஒருத்தர் நமக்கு இந்த ஃபோட்டோ அமுச்சு விட்டு பேசிகிட்டு இருந்தான், பணம் வேணும் காசு வேணும், அதுக்குள்ளே இதுக்கிட்ட இப்படி எல்லாம் போஸ்ட் எடுத்து விட்டு வச்சிருக்கான், இதுக்கிட்ட அந்த மானங்கட்டை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு எடுத்து இப்போ முத்துவேல் ரொம்ப கோவமாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறதப்போ ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. இங்கே அதே சமயத்தில் பாண்டியனும் கால் பண்ணுறாரு அந்த நம்பருக்கு. அப்போ பாண்டியனுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்கிறதும் அவங்க பாண்டியனுக்கு வந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுற விஷயம் அப்போ தான் தெரிய வருது. அப்போ சொல்கிறாங்க இந்த நாய் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஆமாண்டா நேற்று ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் இதே ஃபோட்டோவை தாண்டா அமுச்சு விட்டுருந்தான், அமுச்சது மட்டும் இல்லாமல் பணம் வேணும்னு சொல்லி கேட்டான், பணமெல்லாம் கொடுக்க முடியாது, நீ யார் என்னன்னு சொல்லி தெரியாமல் நான் எப்படா பணம் கொடுக்குறதுன்னு சொன்னேன், அதோட ஃபோனை கட் பண்ணிட்டான்டா, திரும்ப கூப்பிட்டா சுவிச் ஆஃப்னு தான் வந்துச்சு, என்ன ஏதுன்னு ஒழுங்காக கூட பேசாமல் ஃபோனை வச்சுட்டான், சரி எதுக்கோ வேணும் யாராவது கையில் இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கும் போல இருக்குது, பண்ணியிருப்பான் போல இருக்குது, சரி நம்ம வீட்டு பொண்ணு ராஜி தான் வந்து லவ் பண்ணது அந்த பையனாக கூட இருந்திருக்கலாம், சரி எதுக்கு வம்பு மறுபடியும் கூப்பிட்டா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டான், ஆனால் அவன் லூசுத்தனமாக கிறுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஊர் பூரா ஃபோட்டோ விட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசுகிறதெல்லாம் முத்துவேலும் சக்திவேலும் கேட்குறாங்க. பாருங்க நமக்கு பண்ணுற மாதிரி தான் அந்த அரக்கை இங்கேயும் பண்ணியிருந்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ முத்துவேல் ரொம்ப கோவமாக இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இந்த நம்பர் கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இருண்ணா நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறாங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன் அதுக்கு முன்னாடி கிளம்பி அங்கே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி எங்கள் வீட்டு பொண்ணு மேலே இப்போ வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் ஊர் பூரா ஃபோட்டோ போஸ்ட் ஒட்டி தேவையில்லாமல் மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க, இந்த நம்பர்லேருந்து தான் அவன் கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் கொடுங்க பார்க்கலாம், நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்பர் வாங்குறாங்க. வாங்கினோன்னு பக்கத்தில் ஒரு
ஒரு பழைய பாழடைஞ்ச ஒரு ஒரு வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு அந்த சிக்னல் காமிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க, முத்துவேல் சக்திவேல்கிட்டையும் சொல்கிறாங்க. பாண்டியன் வந்துட்டு பசங்க ராஜி கதிர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கதிர் செந்தில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே போனால் வந்துட்டு அவன் அங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு படுத்துருக்குறான். அப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு அதே போலங்க சக்திவேல் முத்து குமரவேல் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு அவனை அடிக்கிறதுக்கு எல்லாருமே கூட்டாக சேர்ந்துடுறாங்க. என்ன யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையில் உளர்றாங்க. உனக்கு போதையை தெளிய வைக்கிறக்கு வந்திருக்கிறேன்டா, ஊர் பூரா இதுக்கிட்ட எங்கள் வீட்டு பொண்ணோடைய ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறேன், ஏன்டா லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி நீ வந்துட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் இப்படி மானத்தை வேறு வாங்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ பண்ணலையா? அப்போ நான் தான் உங்கள்கிட்ட பணம் தானே கேட்டுருந்தேன், பணம் கேட்குறவன் நான் எதுக்கு ஊர் பூரா இந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா எல்லாருமே அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நீ ஒட்டலினா வேறு யாரா ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருத்தர் இருந்தார், நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போனேன், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்க, அவர் கூட தான் இருந்துட்டு இருந்தார், அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது, அவர் தான் அது என்ன ஏதுன்னு சொல்லி திரும்ப கேட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் யாருக்கோ ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் வேறு வாங்கி பேசினார், ஒருவேளை அவரும் என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவரா யாராவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த வேலை பண்ணியிருப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலு சக்திவேலும் பேசிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனும் இப்போ யார் இந்த வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அங்கேருந்து நம்ம சரவணனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு வேலை எல்லாம் அந்த மயிலோடைய அப்பா வேலையாக இருந்திருக்குமா, அவர் தான் தண்ணீருக்கெல்லாம் அடிக்கடி அவ்வளோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறப்ப இவரா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை உங்கள் பகையாளி அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருப்பா எல்லாம் இந்த ஆளோடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு பாண்டியனுக்கு செம கோவம் ஆகுது. வாடா வீட்டுக்கு ஃபஸ்ட் போய் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே போல் முத்துவேலு சக்திவேலும் போகிறாங்க. அங்கே போயிட்டு மயில் வீட்டோடைய கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. யார் இது, கதவை உடச்சிருவாங்க போல இருக்கே, வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன வேணும், ஏன் எல்லாம் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு எங்கே உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூப்பிட்றாங்க. மாணிக்கவும் அப்படியே வராரு. வந்தோன்னே எதுக்கே அப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பூரா வந்து ராஜியோடைய ஃபோட்டோவும் அவன் முன்னாடி லவ் பண்ண பையனுடைய ஃபோட்டோ ஊர் பூரா யாரா ஒடிச்சு ஒட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணலையே, விளையாடாத, போய் பேசாத, நீ தான் பண்ணங்கிறத, அவன் ஃபோனை வாங்கிட்டு வந்து நீ ஃபோன் பண்ணியிருந்துருக்கிற, ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஃபோட்டோ ஷேர் ஆகிருக்கு, நீ தான் பண்ணியிருந்திருக்க, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ சத்தியமாக இந்த வேலையை நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே பாண்டியன் இவர் பண்ணலையா, அப்போ வேறு யாரும் பண்ணியிருப்பேன் இந்த வேலையை, இங்கே பாருங்கள் ஃபோட்டோ வந்து யாருக்கு அனுப்பிச்சி விட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இதை நான் பாக்கியத்துக்கு தான் அனுப்பிச்சி விட்டேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக சும்மா அனுப்பிச்சி விட்டேன், ஆனால் வந்துட்டு இந்த வேலையில் நாங்களாம் பண்ணலை, ஏதாவது போஸ்டர் அடிக்கிறதுக்கு கூட எங்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருண்ணே அண்ணாடங்காச்சி இவன்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அப்போ யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க, அப்போ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவமாக முறைச்சி அப்படி மயிலோடைய அம்மா பார்க்குறாங்க. இல்லைங்க நான் எதுவும் பண்ணலங்கிறாங்க. அப்போ சரவணன் ரொம்ப கோவமாக கையை ஒங்கிட்டு போகிறாரு. போங்கன்னு மட்டும் இல்லாமல் ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு உள்ளேருந்து மயிலோடைய தங்கச்சி வெளில வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஆமாம் அம்மா தான் பண்ணாங்க, நான் சாட்சி சொல்கிறேன், எங்கே வேணால் வந்து சொல்கிறேன், எங்கள் அம்மா பண்ணுறதுக்கு அட்டூழியத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க.